ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒர்க் இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறதுக்காக வெளியில் வந்து போகிற பிளான் இருந்ததுனால சரி ஃபஸ்ட்டு காலையிலே வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ரூம் வந்து ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்துச்சு. நான் வந்து க்ளீன் பண்ணியே சொல்லப்போனால் ஒரு 2 மந்த்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து சரி இன்னைக்கு கொஞ்சம் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த ஸ்லாப்லலாம் தேவையில்லாத பொருளெல்லாம் வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுச்சு நான் வந்து எப்படி தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் இவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. நான் வந்து ஒரு புக் வந்து வாங்கினேன், இந்த சைக்காலஜி ஆஃப் மணின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இந்த டைமில் தான் வாங்கினேன். ஆனால் இப்போ வரைக்கும் அதில் ஒரு பேஜ் கூட படிக்கல. என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்கன்னு தெரியல. நம்மளும் வாங்கி வச்சிருவோம், ஆனால் அது வந்து படிக்க மட்டும் மாட்டோம். ஸ்லாப் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சரி இந்த ஆரி ஒர்க்கெல்லாம் நான் வந்து கிளாஸ் போய் கற்றுட்டு இருந்தேன். சரி அதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஏன்னா வந்து அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக தூக்கி நான் மேலே வந்து தான் போட்டு வச்சிருந்தேன் ஸ்லாப்பில். அதெல்லாம் யூஸ் பண்ணாமலே தான் இருந்துச்சு. எதுக்கு வாங்கி வச்சிருக்கேன் இவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் இன்னைக்கு அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து கீழே வச்சிருந்தேன். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரொம்ப நாள் வந்து நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருந்தேன். இது வந்து நான் காலேஜ் நாங்கள் செகண்ட் இயர் படிக்கும்போது இங்கே வந்து காலேஜ்லேயே வந்து கிராஃப்ட் ஒர்க் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்போ நான் பண்ணது ரொம்பவே ஞாபகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன். இந்த ஆரி ஒர்க் திங்ஸ் எல்லாம் எடுக்கும் போது தான் தெரிஞ்சு இவ்வளோ திங்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி. எல்லாத்தையும் எடுத்து நான் பாட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சரி இதுக்கப்புறமாவது பிரயோஜனமாக எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஆரி ஒர்க் போடலாம் அப்படின்றது. நான் வாங்கும் போதே இவ்வளோ திங்ஸ் வந்து லிமிட்டடாக வாங்கியிருக்கலாம். ஆனால் கடையில் போய் கேட்குறப்போ எல்லாமே ஒரு பல்காக தான் கிடைக்கும். அந்த மாதிரி லூஸ்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் எல்லாம் எடுத்து வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். 2 பேர் குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்து கிளம்பிட்டு இருந்த மாதிரி. சரி ஓகே போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம் ஸ்கூல் வந்து. ஏன்னா பாப்பா வந்து இந்த வருஷம் 11th. ஸோ 11th வந்து ஸ்கூல் வந்து லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி 6th 10th வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 11th மட்டும் தான் லேட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் கிளம்பி சேலம் தான் போகலாம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருந்தோம். போகிற வழியிலே வந்து இந்த நிறைய நாகப்பழம், இந்த மாம்பழம் சீசன்லாம் இருக்குது இல்லை, சொன்னாலும் எல்லாமே நிறையா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் தான் எதுவுமே வாங்கல, சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு சரி போகிறப்ப இளநீ குடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். சொல்லப்போனால் நாங்கள் வந்து இளநீ வெளியில் குடிக்கிறோம் அப்படின்னா 40 ரூபா அந்த ரேட் தான் வரும். ஆனால் இன்னைக்கு வந்து இளநீ வாங்கிட்டோம், ரேட் கேட்கல, வாங்கிட்டு குடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தா 60 ரூபான்னு சொன்னாங்க. சரி என்ன பண்ண முடியும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு 2 பேர் கிளம்பிட்டோம். இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சிவாவுக்கு தான் போனோம். சரி சிவாவுக்கு போயிட்டு கொஞ்சம் பாப்பாவுக்கு பர்த்டே வரனால ட்ரெஸ்ஸு வந்து 2 எடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் பேக் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிவாவுக்கு தான் போனோம். ரொம்ப நேரம் சுத்திட்டு இருந்தோம். என்ன ட்ரெஸ் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நாங்கள் 2 பேருமே எந்த பிளானுமே பண்ணல. இந்த ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. சும்மா ரேண்டமாக தான் போனது. அங்கே போய் நிறைய தேடி பார்த்தோம். வெஸ்டர்ன் எடுக்கலாமா, இல்லை டாப் மாதிரி ஏதாவது சிம்பிளாக எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2 டாப்பெல்லாம் எடுத்து பார்த்தோம். எதுவுமே வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரியே தெரியல. சரி இதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் வேண்டாம், ஏதாவது டாப் மட்டும் 2 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் மட்டும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து இந்த தோடு இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து சரி இப்போ ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்கல்ல, ஸோ அதனால் ஒரு 2 வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எடுத்தோம். இது பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இதே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நாள் நான் யோசிச்சுட்டு இருந்த ஒரு பொருள் வந்து இப்போ தான் வாங்கினேன். சொல்லப்போனால் இந்த கோம் தான். இதை வந்து நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். வாங்கணும்னு நினச்சினா எப்பயும் வாங்கியிருக்கலாம். ஆனால் வந்து எனக்கு வந்து இவ்வளோ ரேட் கொடுத்து ஒரு கோம் வாங்கணுமா அப்படின்ற மாதிரியே 2 நாள் வாங்காமலே இருந்துட்டேன். சரி இன்னைக்கு ஏதோ ஒரு தைரியத்தில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோம் வந்து வாங்கிட்டேன். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு, இவ்வளோ ரேட்டா அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து அங்கேயே பார்க் பண்ணிட்டு நாங்கள் வந்து போத்தீஸ் போயிட்டோம். போத்தீஸ் போயிட்டு பேக் வந்து பாப்பாவுக்கு இந்த பேக் தான் எடுத்தோம். எடுத்துட்டு அங்கேயே வந்து நிறைய இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் இருந்துச்சு. அது ஆக்சுவலாக பாப்பாவுக்கு பெருசாக தேவைப்படாது, இருந்தாலும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சா, அதனால இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது, அப்புறம் வாட்டர் பாட்டிலு. சொல்லப்போனால் ரொம்ப நேரம் அங்கேயே தான் சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா அவள் வேற பசி வேற சரியா எடுத்துக்கிச்சு. பாப்பா வேற வா போலான்னா அவன் எங்க சும்மா சுத்திட்டே தான் இருந்தா. நிறைய வாட்டர் பாட்டிலாம் எடுத்து பார்த்துட்டு இதுவா அதுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சொல்லப்போனால் நான் ஸ்கூல் போகும்போதெல்லாம் இந்த ஜூஸ் டப்பால தான் வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி எடுத்துட்டு போன மாதிரி ஞாபகம். பார்த்தா இவங்களுக்கு அப்பெல்லாம் நிறைய வந்துருச்சு. அதை எடுத்துட்டு அப்படியே போய் மேலேயே போத்தீஸ்லேயே சாப்பிட்டோம். இப்போ வந்து போத்தீஸ் வந்து நிறையவே டெவலப் ஆயிருச்சு. அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் எல்லாம் போகும்போது அவ்வளோ பெருசா இருக்காது, ஆனால் இப்போ வந்து நல்லா டெவலப் ஆயிருச்சு. அப்படியே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சரி ஓகே வீட்டுக்கு கிளம்பிடலான்னு போது. சொல்லப்போனால் நாங்கள் வீக் டேஸில் தான் போயிருந்தோம். அப்போவே அவ்வளோ கூட்டம். எங்கடா எல்லாம் போயிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரியான கூட்டம். நம்மளும் எப்படியும் அழைச்சி பிடிச்சி எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி வந்தாச்சு. வர வரல மாம்பழம் வாங்கலாமான்னு யோசிச்சோம். ஆனால் வந்துட்டு சரி ஓகே நிறைய சாப்பிட்ட மாதிரியே தோணிடுச்சு. அதனால வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அப்படியே சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு நானும் பாப்பாவும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்.